இந்த உலகம் ஆம்பளை பசங்களுக்கு ஆப்ஷன்ஸே கொடுக்காம அனாமத்தா விட்டுறது இல்ல. அனாமத்தாவா? ஏன்? ஆமா, சாதாரணமா போட்டுக்கிற ட்ரெஸ் அதுல உங்களுக்கு எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சுடி, மிடி, டாப்பு, கிராப் டாப்பு, ஷார்ட்ஸ், மேக்ஸி, ஜெக்கின்ஸ், லெக்கின்ஸ், கிராப்ட் ஜீன்ஸ், ஜிம் சூட்டு, ஜம்ப் சூட்டு, ஸ்விம் சூட்டு, கவுனு, நைட் கவுனு, ஸ்கர்ட்டு, மினி ஸ்கர்ட்டு, சல்வாரு, சராரா, குர்தா, காஃப்தானு, ஸ்ட்ரெயிட் ஃபிட்டு, பெலாசோ, ஹாஃப் சாரி, சாரி. இது பத்தாதுக்கு அதுக்கு போடுற பிளவுஸ்ல ஸ்ட்ரெயிட் நெக்கு, ரவுண்ட் நெக்கு, போட் நெக்கு, பிரின்சஸ் கட்டு, 1 டாட்டு 2 டாட்டு இதை செக் பண்றதுக்கு டெய்லர் அக்காவோட ஃபிட் செக்கு. அந்த பசங்களுக்கு பேண்ட் சட்டை, வேஷ்டி சட்டை, டீ சட்டை. எனக்கு இன்னும் 4-5 ஆப்ஷன் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டேன். அவனா இந்த உலகத்துல பெண்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்கல்ல, இதுக்கு சொல்லு. ஆம்பளை பசங்களுக்கு ஏன் ஆப்ஷன்ஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் ஆப்ஷன்ஸே இருக்க மாட்டேங்குது இந்த உலகத்துல? இருக்குடா, பசங்களுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற இதுல இல்ல. என்ன எக்ஸ்ப்ளோர் பண்றது? ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா அந்த இடத்துல இதெல்லாம் இருக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற பேர் தான் எக்ஸ்ப்ளோர். ஒரு மொட்டை காட்டுல போயிட்டு அது என்னத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவ? சுத்தி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அதுல நீ கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுல எது பெஸ்டா இருக்கோ அதை எடுக்கணும். அப்போதான் அது ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அவங்களுக்கு கன்வே ஆச்சுன்னா, ஓகே இந்த மாதிரி இனிமேல் அவங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே அது ஒரு எப்படின்னா ஒரு வெதை போட்டு இல்லை. அது இல்லைடா, உனக்கு நான் சொல்ல புரியல. நம்ம வீட்டில் பாரு, ஒரு வார்ட்ரோப் இருக்குன்னா 3 பார்ட்டிஷன்ல 2.25 பார்ட்டிஷன் நீங்கள் எடுத்துட்டு ஒரே ஒரு சின்ன பார்ட்டிஷன் எங்களுக்கு கொடுக்குறீங்க. அதுலேயே ஆப்ஷன்ஸ் இல்லை. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு துணி கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனா கீழே ஃபுல்லா சாரி செக்ஷன், அதுக்கு அடுத்த ஃப்ளோர் ஃபுல்லா வெஸ்டர்ன் செக்ஷன், அதுக்கப்புறம் அதுக்கு மேல போறோம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபுல் ஃப்ளோர்ல முக்காவாசி ஃப்ளோர் கிட்ஸுக்கு, அதுக்கப்புறம் பேலன்ஸ் அந்த பக்கம் குடோன் மாதிரி போட்டிருப்பாங்க இல்ல, அது மட்டும் பசங்களுக்கு. கீழே போய் கேட்டோம்னா அண்ணா பசங்க செக்ஷன் எங்க இருக்குன்னா 3ஆம் ஃப்ளோர் போங்கம்மா, நம்மளும் ஒரு ஃப்ளோர் இருக்கு நினைச்சு நம்பி போனா அந்த ஓரமா நீங்க போங்க அப்படிமா. அந்த ஓரமா போனா என்ன 4 ரேக் அடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த 4 ரேக் தான் எங்களுக்கு சொந்தம். ஒரே ஒரு ரேக் தான் இருக்கும்னு. ஆமா, என்ன பண்றது? எம் சைஸ் கேட்க இல்ல எம் சைஸ் கேட்டா எல் சைஸ் கேட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? தம்பி இந்த 4 பேண்ட் இருக்கு பத்தியா, இது எம். அந்த 6 பேண்ட் இருக்கு பத்தியா, அது எல். அந்த 5 பேண்ட் இருக்கு பத்தியா, அது எஸ். சரி பரவாயில்ல, அந்த 4 பேண்டாச்சும் வேற கலர் கலரா இருக்குமா? அதுவும் கிடையாது. எல்லாரும் செஞ்சுக்கலாம், ஏமாத்துறாங்க. உங்களுக்கு ஜென்ரலா ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ற மென்டாலிட்டிலே நீங்க இல்ல. அதனால அப்படியே கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. தெளிவா சொல்லு. இப்போ நாங்க இப்போ ட்ரெஸ் கடைக்கு போனோம்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி எது அதுல பெஸ்டா இருக்கு நம்ம நிறைய பார்த்துருப்போம் இது வரைக்கும். அதுலயே நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ மூவிஸ்ல பாக்குறோம், இப்போ ஹீரோயின்ஸ் இப்படி ட்ரெஸ் பண்றாங்க, ஆஃபீஸ்ல போறோம், அங்க ஒரு பொண்ணு நல்லா ட்ரெஸ் பண்றா, அவளோட சென்ஸ் ஆஃப் ஸ்டைல் நல்லா இருக்கு அப்படின்னா அதெல்லாமே நாங்க அப்சர்வ் பண்ணி வச்சுப்போம். அதே மாதிரி நம்மளுக்கு எதுனாலும் நம்ம புதுசா பார்க்கணும், புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி, அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கும் ஜென்ரலா கேர்ள்ஸ் பார்த்தா. பசங்க அது ஒரு பெரிய இதுவா கன்சிடர் பண்றது இல்லை. இப்ப நீங்க சொல்றப்பதான் தெரியும், ஓகே இதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்களா அப்படின்றது சொல்றப்பதான் தெரியும். வெளியே தான் மாமா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். ஓகே, எல்லாரும் செஞ்சுக்கலாம், ஏமாத்துறாங்க. நாங்க மெயினா சில டைம் என்ன கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு போறோம். சாரி ஒரு ஒகேஷனுக்கு தான் போட முடியும். டே டு டே போடுறதுனா போலாம், பட் நம்ம டிராவல் பண்றது இல்ல நம்ம பண்ற ஆக்டிவிட்டிஸ்க்கு அது செட் ஆகாதுன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் நாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நேற்று கூட ஒரு டிஷர்ட் எடுத்து தான் நான் போட்டிருந்தேன். எனக்கு ஏன்னா அது கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ அதுல எந்த இதுவும் கிடையாது. ஆனா நீங்க அந்த மாதிரி போடுறதுக்கே யோசிக்கிறீங்கன்னு சொல்றேன். யோசிக்கிறீங்கன்னா இப்போ நைட்டி போட்டா நான் கோந்தியக்கா கனகாமரம் வச்சுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மேட்டரா இது பண்ணி கலாய்க்கிறாங்கல்ல, அப்ப என்ன பண்றது? யார் பண்றது? திருப்பி நீ அந்த எபிசோடுக்கு வராதடி. எனக்கு புரியுதா? நாங்க எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இத நாங்க தான் பாதிக்கப்பட்ட சைடு. எல்லாரும் செஞ்சுக்கலாம், ஏமாத்துறாங்க. இப்போ நிறைய பசங்க மென்ஸ் ஃபேஷன், மென்ஸ் ஸ்டைலிங்லாம் நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கேர் எடுத்து இந்த ஷர்ட்டுக்கு இந்த மாதிரி பேண்ட் தான் போடணும், இந்த மாதிரி ஷூஸ் தான் போடணும், ஹேர் ஸ்டைல் இப்படி தான் வைக்கணும், அந்த மாதிரி அந்த ஓவரால் அவுட்ஃபிட்டே இப்போ பசங்க ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவே இன்னும் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ்லாம் இல்ல. அவேர்னஸ் இல்ல, காசு இல்ல. ஆமா, நீ கடைக்கு போற, ஓகேவா? நேத்து தான் நம்ம கடைக்கு போனோம். யோசிச்சு பாரு, உங்க செக்ஷன்ல 199, 299 இந்த மாதிரி இருந்துச்சா? எங்க செக்ஷன்ல 299 எல்லாம் கிடையவே கிடையாது. 499
499 599 நீ யோசிச்சுப்பார் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீல்ல இந்த ட்ரெஸ் எவ்வளோ 599 599 என்னென்ன வேலைப்பாடு இருக்கு ஃபுல்லா உள்ளன் மாதிரி இருக்கு உள்ளன்ல பேட்டர்ன் இருக்கு பேட்டர்ன்ல அங்கங்க ஓட்ட வச்சிருக்கானுங்க எவ்வளவு பெரிய வேலைப்பாடு இருக்கு இந்த டிஷர்ட்டும் அதே காசு தான் 599 ரூபா என்ன இருக்கு இந்த டிஷர்ட் ஆக்டிவ் ஓகேவா போனா போது எழுதிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல வேலை இருக்குன்னு கேக்குறேன் ஒரு வேலைப்பாடு இல்ல ஆனா இதுவும் அதே ரேட்டு நீங்க உங்க ஃபுல் மேக் ஓவரை 1000 ரூபீஸ்ல முடிச்சிருவீங்க ஆனா நாங்க பேண்ட் மட்டும் வாங்கினாலே 1200 ரூபாய் 1300 ரூபாய் போடுறாங்க என்ன பண்றது அதனாலதான் 3 ஜீன் 2 ஜீன் வாங்கி நாங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம் காசு இல்ல அப்புறம் எப்படி நாங்க ஃபேஷன் சைட்லாம் போறது எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துறாங்க வேஷ்டி சட்டை ஓகேவா வேஷ்டி என்ன ஒரே ஒரு இந்த துணி ஓகேவா ஒண்ணுமே கிடையாது சரியா அன்னைக்கு கடைக்கு எங்க மாமா ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த வேஷ்டி சட்டையும் ஒரே கலர்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு கலர் நல்லா இருந்துச்சு ஆனா ஒரு பாக்ஸ்ல வச்சிருந்தாங்க ஆனா இந்த வேஷ்டி கொடுங்க அப்படின்னா இல்ல தம்பி அதை வந்து எடுத்து தைக்கணும் அப்படின்றாங்க வேஷ்டில என்ன எடுத்து தைக்கிறது இருக்கு அதோட ஷர்ட் பிட் அதுல இருக்கும்ல ஷர்ட் வந்து தச்சுக்கணும் வேஷ்டிக்கு மேட்சா உனக்கு ஷர்ட் வேணும் அப்படின்னா நீ தச்சுக்கணும் அந்த வேஷ்டி பிட்டு சட்டை பிட்டு இதுவே 5000 ரூபாய் இப்ப அதை வாங்கி நான் தையக்கூலிக்கு போனா அவன் ஒரு 1000 ரூபாய் 1000 ரூபாய் பில்ல போடுவாரு பட்டுடா அதனால 5000 ரூபாய் எங்க சாரியும் அப்படிதான் பட்டு சாரினா 5000 8000 அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கே சொல்றேன் ஆனா அதுல எவ்வளவு இருக்கும் எவ்வளவு வேலை போட்டு இருக்கும் இது வெறும் இது வெறும் கீழே ஒரு பிளைன் துணி மேல ஒரு பிளைன் துணி ஓகேவா பட்டு சாரி எத்தனை மீட்டரு எத்தனை மீட்டரு சரி எவ்வளவு லென்த்துக்கு இருக்கும் ஓகேவா இது இங்க ஒரு பிட்டு மேல ஒரு பிட்டு இது 6000 ரூபாய் அது 6000 ரூபாய் நியாயமா இதெல்லாம் கேக்குறேன் பேட்டர்னும் இருக்காது மேபி அந்த கிளாத் அந்த சில்க் வம்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்கல்ல ஒரு குழந்தைக்கு போட்டு எங்க எடுக்கிறாங்க பேசுங்க பதில் பேசுங்க எனக்கு தெரிஞ்சே அவனுங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துறாங்க எப்ப பார்த்தாலும் சொல்ல தெரியுமா என்ன உனக்கு ஏன்னா அந்த கலரே தெரிய மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் பிரைமரில 5 கலர் வச்சே பேசுறேன் 5 கலர் வச்சே பேசுறேன் 3 தானா பாத்தியா இது கூட தெரியல பேசுறது தெரியுமா இந்த மாதிரி ஏன்னா நாங்க போனோம்னா எங்க ஆப்ஷன்ஸே கலர் ஆப்ஷன்ஸே கிடையாது ஜீன் பேண்ட் ஓகேவா ப்ளூ அதாவது லைட் ப்ளூ ஓகேவா அது ப்ளூ பிளாக் அவ்வளவுதான் 3 கலர் ஓகேவா 3-4 ஜீன் ப்ளூலயே வச்சிருக்கேன் ஒரே ப்ளூலயே உனக்கு என்ன அதான் சொல்லுங்க வேற கிடையாது ஒன்லி ப்ளூ ஓகேவா சரி ஃபார்மல் பேண்ட்க்கு போறோம்னா பேஜ் காக்கி பேஜோட ஒரு டார்க்கர் வெர்ஷன் தான் காக்கி டான்லாம் இருக்கே அதான் எல்லாம் ஒரே கலர் தானே டிஃபரன்ஸ் இருக்கு பேஜுக்கும் டானுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு காக்கி தானே காக்கி வேற டான் என்ன இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது வந்து பேஜ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் லைட்டா ஆட் பண்ணும் காக்கில வந்து கொஞ்சம் அந்த கிரீன் ஷேட் கொஞ்சம் ஆட் பண்ணும் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானப்பா எனக்கும் புரியல பிரவுன் தானே இல்ல பிரவுன் ஆனா உங்களுக்கு பாரு பிங்க் ப்ளூ கத்திரிப்பூ கலர் பஞ்சு மிட்டாய் கலர் கிளிப்பச்சை கலர் போடுனா இல்லங்க புரியுதா இருக்கும்ல அதுல வந்து லெகின்ஸ் வாங்கி போட சொல்றியா டி-ஷர்ட் வேணும் கேர்ள் செக்ஷன்ல டி-ஷர்ட் பிடிச்சிருந்தா எடுத்து போடு plain டி-ஷர்ட் உள்ள போறதே சார் பசங்க அந்த பக்கம் போற சார் அந்த பக்கம் அப்படின்றாங்க அது கொஞ்சம் லார்ஜ் சைஸ்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அதாவது எனக்கு நான் டி-ஷர்ட் போடுறதுக்கு ஏன் காசை கொடுத்து திருட்டுத்தனமா நான் ஒரு பொருளை வாங்கணும் சரி நான் ஒரு டி-ஷர்ட் அங்க எடுக்க நான் எப்படி ட்ரையல் ரூம்ல எப்படி ட்ரையல் போட்டு பார்ப்பேன் நீ சொல்லு அங்க இருந்து வாங்கிட்டு வந்து எங்க ட்ரையல் ரூம் பக்கம் நான் போவேனா சொல்லு அசிங்கமா கேட்க மாட்டாங்க அங்க இருந்து வீட்டுக்கு போய் ட்ரையல் பண்ணி பிடிக்கலன்னா வந்து மாத்திக்கோ இதான் சொல்றேன் இந்த உலகம் எப்படி இருக்குது பாருங்க இந்த உலகம் எப்படி இருக்குது பாருங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துறாங்க ஃபேஷன் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபேஷன்ல இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கீங்க அந்த ஃபேஷனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இதை வந்து நான் ட்ரை பண்ணணும் அப்படின்ற இதுக்குள்ள வந்து வரமாட்டீங்க கொஞ்சம் அது வந்து ரிஸ்க்கு நமக்கு வந்து செட் ஆகுமா நாங்க வந்து எல்லாமே இப்போ என்ன ட்ரெண்ட்ல இருக்கோ அது எல்லாமே நாங்க ஃபாலோ பண்ணி பார்ப்போம் நமக்கு என்ன செட் ஆகுதுன்ட்டு அதுல நம்ம ஸ்டைலுக்கு வந்து என்ன மேட்ச் ஆகுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம் லாஸ்ட் ஒரு 10 to 15 years ஆர் மேபி 20 yearsலேயே வந்து இந்த ஷெர்வானி கான்செப்ட்லாம் வந்துச்சுல்ல அது ஸ்டார்டிங்ல வந்தப்பயுமே பசங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு இது நான் சுடிதார் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஆனா வந்து வெட்டிங்க்கு அந்த மாதிரி நீ வெட்டிங்க்கு எடுத்த எவ்வளவுக்கு எடுத்த அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல
ஒரு 20 கிட்ட எடுத்தேன். திருப்பி போடவே இல்ல. ஏன் நீ போடலன்னு கேக்குறேன். அதுக்கப்புறம் நீ ஃபங்க்ஷனுக்கே போலையா? எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு வீட்ல? அத வேற யாரு துப்பட்டா வேற எடுத்தேன். 2000 ரூபாய்க்கு ஒரு துப்பட்டா வேற எடுத்தேன். அத வேற யாரு கிட்ட கசன்னு இருக்கு. இதுதான் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நாங்க வந்து அது வந்து கம்ஃபர்டபுளா இல்லைன்னாலும் அது வந்து அந்த அக்கேஷனுக்கு வந்து பார்க்க ப்ரெசென்டபுளா இருக்கா, லெஹங்காலாம் நீ போட்டீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹெவியா இருக்கும். பட் வந்து அது பார்க்க வந்து ஓகே இது போடணும் நம்மளுக்கு ஆசையா இருக்கு, அது அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஆனாலும் ஓகே ஒரு 3 hours 4 hours தானே, பரவாயில்ல நம்ம கம்ஃபர்ட்டை விட்டு நம்ம வந்து அதை போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கம்ஃபர்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி நாங்க வந்து ஒரு ஸ்டைலை ப்ரிஃபர் பண்ணி சில இடத்துல வந்து போடுறதுக்கு ரெடியா இருக்கோம். ஓகேவா? நீங்க வந்து இன்னும் அந்த இதுக்கு ரெடியா இல்லை. நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கணும். ஒரு வேஷ்டி கட்டணுமா? நல்ல ட்ரெஸ் தான், நல்லா இருக்கு, நீட்டா இருக்கு, எல்லாம் ஓகே. பட் நீ ஃபீல் பண்றல உனக்கு ஆப்ஷன்ஸ் வேணும். உனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீ 2 கொடுத்தா அதுக்கு ஒன்று எடுத்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொன்று எடுத்தியா? அதுவும் நீ அந்த ஒரு அக்கேஷனுக்கு மட்டும் தான் போட்ட, அதுக்கப்புறம் போடவே இல்லை. என் தம்பியும் அப்படிதான், அவனும் 2-3 தான் எடுத்தா, வேற எதுக்குமே நம்ம ஃபங்க்ஷனுக்கு போட்டு பரவாயில்ல, வேற கல்யாணத்துக்கா போய் போட்டு போட வச்சுக்க கூடாது. இப்ப கல்யாணம் அவனுக்கா உனக்கா, நீ இப்படி வந்துருக்க, நீ மினிக்கிட்டு வந்திருக்க, இல்ல உனக்கு என்ன கல்யாணம் பண்ண ஆசை இருக்கான்னு சொல்லிட்டு அசிங்கமா கேக்குறாங்க. அதை என்ன பண்றது? இப்ப யாரு ஃபீல் பண்றது? நீ தானே ஃபீல் பண்ற. அதை எடுத்து வச்சு இவ்வளவு காசு இருக்குல்ல, அதை வந்து போடணும். இப்ப என் கல்யாண சாரி வந்து இப்ப நம்ம எவ்வளவுக்கு வாங்கணும், அதனால நான் அதை வந்து திருப்பியும் நிறைய வாட்டி நான் யூஸ் பண்ணிட்டேன். அதே பிளவுஸோட போட்டா நமக்கு வந்து அது ரொம்ப கிராண்டா தெரியும். பட் அந்த சாரியை வந்து நம்ம வேற எப்படியாவது யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிருக்கேனே. அதாவது நீ வந்து அந்த குர்த்தா போட்டு வேற ஏதாவது கூட நீ பேக் பண்ணலாம் கீழே. ஓகேவா? நீ அந்த ஷால் எல்லாம் போட்டு அதே கெட்டப்ல போடணும் அப்பெல்லாம் போடணும் அவசியம் இல்லை. பட் அந்த குர்த்தா வந்து ஓகே நீ அதை ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பத்தாது. ஓகே, பட் வந்து அதை திருப்பி ரீயூஸ் பண்ணணும் அப்படின்றது வேற வேற ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து அதை ரீயூஸ் பண்றதுல நீ வந்து ரெடியா இருக்கணும்னு சொல்றேன். அதை போட்டா இவங்க எப்படி சொல்லுவாங்களோ அவங்க எப்படி சொல்லுவாங்களோ கிடையாது, சொல்றாங்க. நீ சொல்ற மாதிரி இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வந்து நாங்களும் தான் உண்டு, பசங்களே உண்டுன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்றாங்க வச்சுக்கோங்க. இப்ப நீங்க சொல்லுவீங்க இப்ப டிஃபரெண்டா ஏதாவது பொண்ணுங்க ட்ரை பண்றாங்க, அந்த மாதிரி போடுறாங்கன்னா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு, இதுக்கு இதை விட இதுக்கு இதை போட்டு பாரு இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நீங்க பேசுங்க. டிசப்பாயின்ட் பண்ண மாட்டீங்க, ஜென்ரலாவே டிசப்பாயின்ட் பண்ண மாட்டீங்கல்ல. ஆனா பசங்க இருக்காங்க தெரியுமா, வெரி ஒஸ்ட் ஃபெல்லோ. கோடு போட்ட சட்டை போட்டேன்னா ஏன்னா அங்கிள் மாதிரி சட்டை போட்டு வர்ற அப்படின்னு பண்ணுங்க. பாட்டி வேற சட்டை போடணும்னு வச்சுக்கோங்க, வந்துட்டு அவங்க மாதிரி சிலுக்கு மாதிரி சிலு கண்ணு கூசுறா போல அந்த பக்கம் ஏதாவது கலர் டிஃபரெண்ட் ட்ரை பண்ணலாம் போச்சுக்கோங்க. பாடி கண்ணு கூசுறாங்கன்னா அது கிளிப்பச்சை கலர், பஞ்சு மிட்டாய் கலர், நீ அறிவே இல்லையாடா அப்படின்பானுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப இருக்க பசங்க எல்லாம் போற மாதிரி போட்டா வந்துகிட்டு அண்ணா புள்ளிங்க மாதிரி இருக்கடா நல்லாவே இல்லடா அப்படின்பானு. என்னத்த போட்டாலும் டிசப்பாயின்ட் பண்ணுவானுங்க. இவங்களை வச்சுட்டு என்ன பண்றது, அப்படி இவங்க இப்படி சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு இப்ப அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு மேபி வந்து எப்படி இவனுங்க ஏதாவது சொல்லதான் போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அந்த ஃபேஷன் சைடே போகாம இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு ரீசன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து ஹைப் தான் பண்ணி போவேன் எல்லாமே. இது நல்லா இருக்கு எங்க வாங்கினேன். அதே மாதிரி இப்ப நாங்க வந்து ஏதாவது ட்ரெஸ் ட்ரை பண்ணி கேட்கணும், இன்னொரு பொண்ணு கிட்டதான் வந்து கேட்போம். இப்போ ஏதாவது நீங்க ட்ரெஸ் எடுக்க போறீங்கன்னா கூட அதுல சஜஷன்ஸ் கேட்கணும்னா நீ வந்து யார்கிட்ட கேட்ப? யாருக்கிட்ட கேட்பேன்னா யாரை கூட்டுக்கணும் அவங்க தான் கேட்பேன். மோஸ்ட்லி இப்போ ஓகே இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு இல்ல வந்து ஒய்ஃப் இருக்காங்கன்னா கூட்டு போய் கேட்பேன். இல்லைன்னா வெளியே வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுருப்பாரு அவனுக்கு. அவர் ஆல்ரெடி வந்து என்னை மைண்ட் செட் பண்ணி தான், தம்பி இந்த ட்ரெஸ் போடு உன் கலருக்கும் அதுக்கும் சூப்பரா இருக்கும், ஏன்னா அது வித்தாதான் அந்த அண்ணனுக்கு ஏதாவது சொல்லிட்டு போட்டு போயிருப்பாரு. ஆமா அப்படி போடாதா. இருந்தாலும் அது எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு வேற ஆப்ஷனே இல்லைன்னு நம்பி உள்ள போய் டெய்லர் வந்துட்டு அண்ணே எப்படி அப்படின்னு தம்பி அப்படின்னு போயிரு. அவ்வளவுதான். அது என்ன அவர் எடுத்து போட்ட 2 சட்டை அந்த சட்டையா இருக்கும். ஓகேவா தம்பி அப்படின்னு போயிரு. இல்லன்னு சொன்னா நீ எல்லாத்தையும் கேட்ப, எல்லாத்தையும் காலேஜ் போடணும். அதனால வந்து அவங்க சொல்லுவாரா அதையும் நம்பி ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டச் சாட்டு போட்டு பர்ச்சேஸ் பண்ணி வெளியே வந்துருவோம் நாங்க. அவ்வளவுதான் எங்க டைம். எல்லாரும் செஞ்சுக்கலையா ஏமாத்துறாங்க.
இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சரி, பசங்களுக்கு ஷர்ட் இருக்கு, டிஷர்ட் இருக்கு. இதுல இந்த ஒல்லியா இருக்க பசங்க எல்லாம் இருக்காங்க தெரியுமா? இன்னும் அவங்க டிஷர்ட்டே வாங்க மாட்டாங்க. நானே ஒரு காலத்துல போயிட்டா, நான் வேற ஒல்லியா கையில குச்சியா தெரியும், டிஷர்ட் போட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஹேண்ட் சட்டே தான் போடுவாங்க. கையை மறைக்கதான் இப்ப ஃபுல் ஹேண்ட். ஆமா, ஒரு மாதிரி இப்போ ஓகே புஷ்னாப்ல இருக்கு அப்படி போட்டிருக்கேன். ஓகே, ஒல்லியா இருக்கும்போது ஒரு மாதிரி தெரியும். இங்க வந்து நிக்கும். ஓகேவா? டிஷர்ட் எல்லாம் எடுத்து போய் அல்டர் பண்ணிக்கன்னு சொன்னா வச்சுக்கோ, டெய்லர் எல்லாம் செருப்பா அடிப்பாங்க. டிஷர்ட் எல்லாம் அல்டர் பண்ண மாட்டாங்க. ஓவர் சைஸ் டிஷர்ட்ஸ் தான் ட்ரெண்ட். இது நீ ஒல்லியா இருக்க கூட போய் பேச, ஒல்லியா இருக்க பசங்கள்கிட்ட. இப்ப நான் பரவாயில்ல, நான் அந்த டைம்ல ஒல்லியா இருந்த டைம்ல என்கிட்ட பேசுன்னு வச்சுக்கோ, எனக்கு ஃபுல் ஹேண்ட் சட்டை தவிர எதுவுமே போட முடியலன்னு சொல்லிட்டு குமுறி இருப்பேன் தெரியுமா? அப்போ உங்களுக்கு இந்த 2-way ஷர்ட்லாம் வந்துச்சுல, இப்ப அதெல்லாம் இருக்கா? இப்படி போட்டுக்கலாம், திருப்பி போட்டுக்கலாம். அது கடைசியா செல்லமே பக்கம் பார்த்தது, அதுக்கப்புறம் வந்து பார்க்கவே இல்லை அப்படிங்கிற. அப்பப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொண்டு வருவாங்கடா, நல்லா இருக்கும். ஓகேவா? நல்லா எல்லாரும் ட்ரை பண்ணதான் போவாங்க. திடீர்னு காணாம போயிரு, ஏன்னா நல்லா தான் இருந்துச்சு, ஏன்னா திடீர்னு காணாம படிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துறாங்க. நீயே யோசிச்சு பாருடா, என் பசங்களுக்கு ஓகே இது வந்து பசங்க ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. சட்டை எடுத்துட்டீங்க, பேண்ட் எடுத்துக்கிட்டீங்க, டிஷர்ட் எடுத்துக்கிட்டீங்க, அண்ணன் எடுத்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி டிஷர்ட்டையும் எடுத்துக்கிட்டீங்க. வேஷ்டி இருந்துச்சு, வேஷ்டியை வந்து பல வருஷமா வந்து கேரளா சேச்சிங்க வந்து வேஷ்டியை கட்டி அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. இது போக எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் லுங்கி. பிக் பாஸ் எல்லாம் பாக்கலையா? நிறைய இப்போ நிறைய வந்துருச்சுடா. லேப்டாப்ல வச்சுட்டு போட்டு லுங்கி கட்டிட்டு மாத்துங்கன்ற என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே வந்து செட் ஆயிரும். ஓகே, ஞாபகம் இருக்கா? இப்ப சின்ன வயசுல எல்லாம் வந்து எல்லா அம்மாவுமே வந்து அவங்களுக்கு பையன் குழந்தை இருந்தா பொண்ணு ட்ரெஸ் போட்டு பொண்ணு வேஷம் போட்டு ஒரு போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? எங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் இருக்கும். அம்மாவா இருக்கப்போ சொல்றேன், பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்குறப்போ ஜாலியா இருக்கும். ஏன்னா நீ சொல்றது வந்து நான் அந்த இதுல யோசிச்சு பார்த்தேன்னா, கேர்ள் பேபிஸ்க்கு ட்ரெஸ் வாங்குறப்போ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். அதே பாய் பேபிஸ்க்கு வந்து வாங்குறப்போ போரிங்கா தான் இருக்கும். அதனாலதான் எல்லா அம்மாவுமே வந்து அவங்க பையனுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது எல்லாருமே அதை பண்ணிருப்பாங்க. இப்ப மட்டும் இல்ல, அந்த காலத்துல இருந்து. ஏன்னா என்னோட அண்ணா எல்லாருக்குமே அந்த மாதிரி இருந்திருக்கு, என் தம்பிக்கும் இருந்திருக்கு, உனக்கும் ஒரு போட்டோ வந்திருக்கு, நான் பார்த்திருக்கேன். அப்போ வந்து எல்லா அம்மாக்குமே வந்து அந்த பையனை வந்து அழகா இந்த மாதிரி இது பண்ணி பார்க்கணும் அப்படின்ற வந்து ஒரு இது இருக்கு. அப்போ வந்து அதை யாருமே வந்து ஒரு ஷேமாவோ ஏதாவோ கன்சிடர் பண்றது கிடையாது. அந்த பசங்க வந்து அதை என்ஜாய் பண்ணி தான் அதை வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? பொண்ணு ட்ரெஸ் போடுறது வந்து ஒரு ஷேம்லாம் வந்து அவங்களுக்கு அந்த ஃபீலிங்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அது எந்த ஏஜ்ல வந்து அது கொண்டு வராங்க. பேசிக்கா சொசைட்டி தான் வந்து அந்த மாதிரி ஒரு இமேஜை வந்து கொண்டு வரது. மூவிஸ்லயுமே அப்படிதான், நீ யாரையாவது அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா நீ இந்த சேலை கட்டிக்கடா, பாட்டே அது அப்படிதான் எழுதுவாங்க. எனக்கு வந்து இந்த சமூகம் மாறணும். பசங்களுக்கு கலர்ஸ் வேணும், பசங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வேணும், பசங்களுக்கும் இந்த மாதிரி சுடி மிடி டாப் கிராப் டாப்னு சொல்ற மாதிரி நாங்களும் வந்து எங்களுக்கு இவ்வளவு வெரைட்டி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு காலத்துக்கு கெத்தா சொல்லணும். நீ சொல்றது வந்து ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கே வந்து 90% or 95% of the பீப்புளுக்கு வந்து இப்போ மென்டாலிட்டி கிடையாது. அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ரெண்டு பேரும் வந்து சீக்கிரமா சம்பாதிச்ச பெருசா வந்து சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி வளர்ந்து ஒரு கார்மெண்ட் கம்பெனி ஒன்று உருவாக்கி அதுல நம்ம ஆப்ஷன்ஸ் விட்டோம்னா அதுல வந்து இந்த ஜெண்டர் பிரிக்கிறதுலாம் கிடையாது. எல்லாருக்கும் வெறும் சைஸஸ் மட்டும்தான், சைஸஸ் ஏஜஸ் மட்டும்தான், அவ்வளவுதான். ஆம்பளை சுடி ஆம்பளை மிடி எல்லாம் அப்படி கிடையாது. ஓகே, எல்லாத்துக்கும் இந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே விட்டு நம்மளே போட்டு சுத்திட்டு இருக்கணும். அவங்க பாடி டைப்க்கு செட் ஆகணும். அது ஒண்ணுதான் வந்து இதுல வந்து டிஃபரன்ஸ். உங்க பாடி டைப் வேற, எங்க பாடி டைப் வேறன்றதுனால அது மட்டும் தான். நாங்களே இப்ப லூஸா தான் எல்லாத்தையும் போட்டு சுத்திட்டு இருக்கோம். அப்படியே பாடிக்கு ஃபிட் ஆகுற மாதிரிலாம் எதுவும் போடுறது கிடையாது. சோ அதுதான். ஓகே, முதல்ல நம்மளே ஃபீல் பண்ண நிப்பாட்டணும். கிளி பச்சை, பஞ்சு மிட்டாய்கள் இதெல்லாம் சொல்றதை நிப்பாட்டிட்டு அந்த சொல்றேன் அந்த கிளி பச்சை சொல்ற முதல்ல சொல்ல விடுங்க. சொசைட்டி இப்படிதான் தடுக்குது எங்களை எல்லாத்துலயும். ஓகே, கிளி பச்சை அப்படிலாம் சொல்ல விட்டுட்டு அதுக்கு என்ன பேரட் கிரீன் அந்த மாதிரி வந்து சொல்லும் போது கியூட்டா சொல்லி இப்ப வந்து பஞ்சு மிட்டாய் கலர், அதுக்கு என்னது பபிள் கம் பிங்க்
அந்த பிங்க் ஓகேவா, அப்படி ஒரு பிங்க் அந்த மாதிரி சிலுக்கு சட்டை அந்த மாதிரிலாம் போட்டா வந்து அப்படி சிலுக்கு சட்டை அப்படிலாம் சொல்லாம செமையா இருக்கடா பாக்குறதுக்கு, அப்படி தேஜஸா இருக்க, இந்த மாதிரிலாம் சொல்லி பழகுங்கடா. நம்மளாம் சொன்னாதானே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அப்புறம் ஆப்ஷன்ஸே கிடைக்கல, இதுவே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி கேன மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால வந்து எல்லா கலரையும் ட்ரை பண்ணுவோம். நம்ம எல்லா கலரையும் ட்ரை பண்ணணும்னு தெரிஞ்சாதான் மேல அந்த ஓனர்ஸ் இருக்காங்களா, ஓனர்ஸ் சரி இவங்க என்னமோ பண்றாங்க பண்ணுவாங்க, நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் சரி பண்றாங்க இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, அவங்க பண்ணாதான் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அதனால நம்மளுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்றதை விட முதல்ல இருக்கிறத 8 போடுங்கன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் முடிவு என்ன தெரியுமா? புஷ்பா 2 தான் வரட்டும். உள்ள இருக்க எல்லா சரியும் ரெடி பண்ணி வச்சுக்கோ. அப்புறம் அவ்வளவுதான் கசகசன்னு இருக்குமா என்ன? ஆமா இவனா போட்டு பாரு தெரியும். ஷோ முடிஞ்சோடனே ஒரு ஃப்ரீயா இருக்கு இல்ல காத்து வரும் அங்க வரும் ஒரு மாதிரி இருக்கு. என்னடா ஒரு மாதிரினா எப்படிடா சொல்லு, ட்ரை பண்ணுவோம். மனம்போல் தினம் ஜமாய் நாயர் சாயா என்ஜாய் டனக்கு டனக்கு ராத்துக்கு டனக்கு டனக்கு குமுக்கு